ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் புக் மை ஷோவில் தி கோட் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்லாம் வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது இதுவரையும் புக் மை ஷோவில் தி கோட் திரைப்படத்தோட டிக்கெட் எவ்வளோ விற்பனை இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தி கோட் திரைப்படத்திற்கான டிக்கெட்டில் வாங்கிட்டீங்களா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஊர்களில் டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியா ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாட்களில் தி கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து வெளியாக போகுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சைடு நிறைய பேர் டிக்கெட் வந்து கிடைக்காம இருக்காங்க, இன்னொரு சைடு டிக்கெட் புக்கிங்கே இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா செம்ம காண்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புக் மை ஷோவில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் வந்து பண்ணியிருக்குது. அதாவது இதுவரையும் புக் மை ஷோவில் தி கோட் திரைப்படம் 4 லட்சத்தை தாண்டி டிக்கெட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் லியோ திரைப்படத்தோட வசூலை தி கோட் திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்றதால எந்த ரூட்மே வந்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா. ஸோ ஓகே, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தி கோட் திரைப்படம் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.